வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லாமல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க நியூ நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சேலரி பர் மந்த்துக்கு 35,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேஸ் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுலேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் சிங்கிள் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேபிள் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆஃபீஸில் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேணாம். இங்கே கீழே பார்த்திங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பெயர் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட பெயர் ஃபுல் நேம், அப்ளிகண்ட்டோட பெயர் வந்து ஃபுல் நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே ரைட் பண்ணணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிட்டு ஜெண்டர் டீட்டெயில்ஸ் நீங்கள் மேலா ஃபீமேலாங்கிறது இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா அன்மேரிடா, திருமணமானவரை திருமணம் ஆகாதவரை அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். உங்களோட நேஷ்னாலிட்டி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களோட கேட்டகரி கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ், 2 அட்ரஸுமே கேட்டிருக்காங்க. இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்ரஸ், பின்கோடோட ரைட் பண்ணிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது ஃபோன் நம்பர், அடுத்து இமெயில் ஐடி இதெல்லாமே கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 10th 12th டிகிரி, டிப்ளமோ அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து என்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே 1 by 1 வரிசைப்படுத்தி நீங்கள் எழுதணும். என்ன டிகிரி படிச்சிங்க, எந்த போர்டு அல்லது யூனிவர்சிட்டி, நீங்கள் ரெகுலரில் படிச்சிங்களா, பார்ட் டைமில் படிச்சிங்களா, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அதோட மார்க்ஸ் அல்லது சிஜிபிஏ என்ன அப்படிங்கிற அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், நீங்கள் கேட்டு, சிஎஸ்ஐஆர், யூஜிசி, நெட்டு, அதர்ஸ்ன்னு சொல்லி ஏதாவது எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கலாம். அடுத்து ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சீரியல் நம்பர் வைஸ் எல்லாமே 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. எந்த டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, பீரியட் ஆஃப் ஒர்க், அதாவது எவ்வளோ டைம் பீரியட் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க, அதோட டீட்டெயில்ஸ், நேச்சர் ஆஃப் ஒர்க்கு எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஏதாவது ரிசர்ச் பப்ளிகேஷன் இருந்தால் அதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அவார்ட்ஸ், பேட்டர்ன்ஸ், ப்ரைஸஸ் இருந்தால் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா அதையுமே இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ டிக்ளரேஷன் எல்லாமே படித்து பார்த்துட்டு ப்ளேஸு, டேட்டு ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும். அதோட பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனோட 1 page சிவியும் நீங்கள் அட்டாச் பண்ணி அதோட மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி தி டைரக்டர், சென்டர் ஃபார் கம்போசைட் மெட்டீரியல், சிசிஎம், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 600025 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும். அதே அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக ரெடி பண்ணி அந்த சாஃப்ட் காப்பியை அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் ஐடிக்கு மெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி சிசிஎம் director@annauniv.edu அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் கம்போசைட் மெட்டீரியல், சிசிஎம் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும்.
ஸோ இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே டானி ப்ராஜெக்ட்காக ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 10 உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் கிரேட் 1 கேட்டகரியில் 7 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 35,000 ரூபாய் பர் மந்த்துக்கான சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு எம்இ, எம்டெக், எம்எஸ்சியில் இன்ஜினியரிங் முடித்தவங்க, டெக்னாலஜி முடித்தவங்க, சயின்ஸ் கேட்டகரியில் டிகிரி முடித்தவங்க இவங்க எல்லாமே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா 35,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில் பிஜி இன்டர்ன் கேட்டகரியில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்கள் ப்ரீ ஃபைனல் அல்லது ஃபைனல் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். 7,750 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்லேயே யூஜி இன்டர்ன் கேட்டகரியில் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்குமே ப்ரீ ஃபைனல் அல்லது ஃபைனல் இயர் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். 5,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் கேட்டகரியில் டிப்ளமோ அல்லது டிகிரி முடித்தவங்களுக்கு சான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் டிப்ளமோவில் என்ன டிசிப்ளினில் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதே மாதிரி பேச்சுலர் டிகிரியில் ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஇ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பர் மந்த்துக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அட்மின் கேடரில் போஸ்டிங்ஸ் 24,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஆர்ட்ஸோ, சயின்ஸோ, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்மின் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 24,000 சேலரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அட்மின் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான பதவிகள் இன்டர்ன் கேட்டகரியில் இருக்கும். அடுத்த 2 விதமான பதவிகள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி தான். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 10 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் டிசம்பர் 31 கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 8 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற செலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு ஜனவரி 13 வெளிவிடுவாங்க. நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2 ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஹார்ட் காப்பி அப்ளை பண்ணுறதான ஃபார்மேட்டு, அதோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணணும் அப்படிங்கிற மெயில் ஐடி டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும், மெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். அப்போ தான் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூ கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் மெயில் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் முழுக்க நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரெனிவல் பண்ணி தருவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு ரெனிவலும் பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ மட்டும் தான், ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.